அப்ப மற்ற துறையில சார்ந்தவங்களோடையும் நம்ம தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தங்கள் ஏற்படும். அப்ப ரியல் எஸ்டேட்ல வந்து நான் மற்ற ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டால அது வந்து ரியல் எஸ்டேட் வந்து சில ப்ரொஃபஷன் வந்து ரெகுலேட்டட் ப்ரொஃபஷன், யாரு வேணாலும் எந்த தொழிலும் செய்ய முடியுங்கிறது கிடையாது. அதுக்குன்னு லைசன்சிங் ப்ராசஸ் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு. அதை முடிச்சு அந்த கவுன்சில்ல லைசன்ஸ் வாங்கினதுக்கு பின்னாடி கவர்மெண்ட் அப்ளை பண்ணி அப்புறம் தான் செய்ய முடியும். அப்படி இப்போ ரெகுலேட்டட் ப்ரொஃபஷன் சொல்லக்கூடியதான் இன்சூரன்ஸ், ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி. அப்ப நான் வந்து மற்ற நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கிற போது பல வருடமாக என்னை வற்புறுத்திக்கிட்டே வந்தாங்க, ஏன் வள்ளிக்கண்ணன் உங்களுக்குடைய திறமைகளை நீங்க வந்து ரியல் எஸ்டேட்ல இன்னும் பிரகாசமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி. அதன் அடிப்படையில் கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி மறுபடியும் மீண்டும் வந்து அங்க எப்படி ரியல் எஸ்டேட்டுங்கிறது என்ன மாதிரி நிலவரம் அப்படிங்கிற சொல்லுங்களா. கடந்த 2 வருடங்களுக்கு முன்னாடி இப்ப 2 வருடமா உங்களுக்கு வட அமெரிக்காவில் நடந்த விஷயங்கள் தெரியும். ரொம்ப ரியல் எஸ்டேட்டுங்கிறது பெரிய கிராஷ். அதுல வந்து கனடா வந்து அதிக அளவில் பாதிக்கப்படவில்லை என்றுதான் சொல்லணும். ஏன்னா காரணம் என்னன்னா அமெரிக்காவில் அந்த பாதிப்பு இருந்தது, கனடாவில் அந்த பாதிப்பு இல்லை. 5% தான் விழுக்காடு என்று தான் சொல்லணும், அதுக்கு மேல விழுகல மார்க்கெட். ஆனால் இப்ப அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 50%, 70% விழுக்காடு இருந்த மாநிலங்கள் கூட இருக்குது இந்த இதும் போது எக்கனாமிக்கல் கிராஷ், பொருளாதார சீர்குலைவு இருந்த போது. கனடா அந்த அளவுல இல்லை. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும். மார்க்கெட் வந்து ரொம்ப பிரகாசமாக இருக்கிறது. இன்னும் பார்த்தா 15 வருடங்கள் கனடாவுடைய ரியல் எஸ்டேட் மார்க்கெட் கீழே சரிவு ஏற்படாது என்றுதான் சொல்ல வேண்டும். ரியல் எஸ்டேட் சொல்வது என்ன விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கறத சொல்லுங்களேன். முக்கியமா ரியல் எஸ்டேட்னு நாங்க வந்து சொல்றது, இங்க வந்து நம்ம வந்து வீடு ரெண்ட்னு சொல்றாங்க, இந்த ரெண்ட்னு சொல்லாம லீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வார்த்தைகள் மாற்றப்படுகிறது, ஆனா லீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த லீஸ், ரெண்டாவது பர்ச்சேஸ், இது 2 தான் மெயினா இருக்குது. அதுல வந்து கமர்ஷியல், ரெசிடென்ஷியல், இந்த மாதிரி 2 இது இருக்குது. ரெசிடென்ஷியல் சொல்லும் போது அபார்ட்மெண்ட்ஸ், அதாவது காண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க, அங்க காண்டோஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுல லக்ஸரிஸ் காண்டோஸ், அஃபோர்டபிள் காண்டோஸ் நிறைய இருக்குது. அந்த காண்டோஸ்ன்னு சொல்லக்கூடிய வகைகள். இரண்டாவது வந்து செமி டிட்டாச்னு சொல்லுவாங்க, அதாவது இங்க வந்து ட்வின் ஹவுசஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி செமி டிட்டாச் ஹவுஸ், 2 வீடுக்கு ஒரு பொதுச்சவர், 2 சேர் இருக்கு. அதுக்கு அடுத்தது தனி வீடு. இந்த அதுக்கப்புறம் டவுன் ஹவுசஸ்ன்னு சொல்லுவாங்க, ரோ ஹவுசஸ், அது வந்து ரோ ஹவுசஸ் ஒரு இதுவா இருக்கும், காண்டோமினியமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரெசிடென்ஷியல்ல இருக்கு. கமர்ஷியல்னு எடுத்துட்டு போனீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் யூனிட், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், பெட்ரோல் பேங்க்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து கமர்ஷியல் அடிப்படையில் வரும். ஸோ இதை வந்து நாங்க விற்கிறதுக்கும் எங்களை அணுகலாம், அதே போல வாங்குறதுக்கும் எங்களுக்கு அணுகலாம். இது வந்து ஒரு நிறுவனமாக நடத்தப்படும் ஒவ்வொரு நிமிஷம். அதாவது ஹோம் லைஃப்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு பிரான்ச்சைஸ். இதுல வந்து சின்ன சின்ன பிரான்ச்சைஸ் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அதுல நாங்க ஹோம் லைஃப் டுடே ரியாலிட்டின்னு சொல்லி டொரண்டோல இருக்கக்கூடிய நிறுவனம். இதுல வந்து நீங்க விற்கிறவங்களும் எங்களை அணுகலாம், வாங்குறவங்களும் அணுகலாம். அதே சமயத்துல லீஸ், வீடு அவங்களுக்கு ரெண்ட் கொடுக்கணுங்கிறவங்க, ரெண்ட்டுக்கு வேணுங்கிறவங்களும் எங்களை அணுகலாம். அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்போம். இப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு நகரத்துக்கும் ஒரு வாழ்க்கை தரம் இருக்கும். இப்ப அங்க பொறுத்தவரையிலும் எந்த தரப்பினரெல்லாம் வாங்க முடியும் சொந்த வீடு, எந்த தரப்பினர் வாடகையில் இருப்பாங்க, என்ன மாதிரி இந்த விலை நிலவரம் அதை பத்திலாம் சொல்லுங்க. அங்க வந்து வீடு வாங்குறது சொல்றதுக்கு வந்து ஒரு அடிப்படை, அதாவது ஒரு மாத சம்பளத்துல கவர்மெண்ட் நிர்ணயிச்சிருக்கிற ஒரு இதுன்னு பாத்தீங்கன்னா 30% நீங்க உங்க வீட்டு வாடகையா இருந்தாலும் சரி, அல்ல அந்த மார்ட்கேஜ் கட்டுவதா இருந்தாலும் சரி, அதுக்கு அந்த கடன் தொகைக்கு போகக்கூடியது மாதிரி இருக்கணும். அப்ப $1000 $400, $300 அப்ப ஒரு $3000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னா $1200 இதற்காக செலவழிக்கலாம். அந்த அடிப்படை இந்த $1200 போது கிட்டத்தட்ட $2.5 லட்சம் வரைக்கும் நீங்க வீடுகளுக்கு போகலாம். இதுக்கு வந்து அடிப்படையா நீங்க உங்களுக்கு தேவையான வந்து 5% முதலீடு. இப்ப முன்னாடி வந்து நோ டவுன் இருந்தது, அதாவது நீங்க வீடு வாங்குறதுக்கு எந்த விதமான முதல் பணம் மூலதனமே தேவையில்லைன்னு இருந்தது. இப்ப அது போய் 5% நீங்க டவுன் பேமெண்ட் இருக்கணும். அது போக இந்த மந்த்லி பேமெண்டா கட்டக்கூடிய உங்களுக்கு தகுதிகளை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேணும். இது 2 இருந்தால் யார் வேணாலும் வீடு வாங்கலாம். அதனால வந்து சொல்லப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னா ஒரு 200,000 ஹவுஸ் வாங்கணும் இல்ல காண்டோமினியம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அடிப்படையா தேவை $10,000. அது போக அந்த பதிவு செலவு இதுன்னு இருக்குது, அது வந்து ஒரு 1.5% வேணும். அப்ப $3000. இந்த $13,000 இருந்தால் $2 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வீடு வாங்கலாம், $2 லட்சம். அது போக மாதம் $800 கட்டக்கூடிய மாதிரி உங்களுக்கு இருந்ததுன்னா போதுமானது. இப்ப அமெரிக்காவில் இந்த பொருளாதார பின்னடைவு பாதிக்கும் போது இங்க பாதிக்காததுக்கு என்ன காரணம்? ஸ்ட்ராங் எக்கனாமி. அது வந்து அமெரிக்காவை பாதிச்சது, அமெரிக்காவுடைய பாதிப்பு இருந்தது இல்லைன்னு இல்லை, ஆனா ரியல் எஸ்டேட்ல அவ்வளவு பாதிப்புகள் இல்லைன்னு சொல்லணும். அதே போல பைனான்சியல் செக்டார்ஸ்லயும் ரொம்ப பாதிப்புகள் கிடையாது. அங்க மாதிரி பேங்குகள் விழுந்த போது இங்கேயும் பேங்குகள் அந்த பாதிப்பு அவ்வளவு இல்லை. அதுக்கு காரணம் வந்து இவங்களுடைய நிர்வாகம், இவங்களுடைய பொருளாதார அந்த எக்கனாமிக்கல் அடிப்படை அவங்க
எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இதுதான் காரணமாக தான் நான் கருதுகின்றேன். அதுபோக இப்ப இருக்கக்கூடிய ஸ்டீஃபன் ஹார்ப்பருடைய பிரைம் மினிஸ்டர் மிகச்சிறந்த நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், இதுதான் இந்த நாட்டினுடைய. இப்ப இந்தியாவை பொறுத்தவரையிலும் பல சமயங்கள்ல வீடுங்கிறது தேவை ஒரு புறம் இருக்க, அதை தாண்டி ஒரு முதலீடாக அதை கருதி நம்ம செய்யறோம். அங்கத்து நிலவரம் எப்படி? அதாவது நீங்க உங்களுடைய முதலீடு அப்படின்னு சொல்ற போது, அதாவது இது டொரண்டோ கனடாவை பொறுத்தளவுல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, இது சிட்டி ஆஃப் இமிகிரன்ட்ஸ், நாடு இமிகிரண்ட் நாடு, அதாவது வெளியிலிருந்து குடியேறிந்தவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அந்த வகையில பாத்தீங்கன்னா எல்லா மக்களும் வந்திருக்காங்க. ஈராக்ல இருந்து வந்திருக்காங்க, இந்தியால இருந்து வந்திருக்காங்க, ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காங்க, ஜமைக்கால. சோ அந்த கம்யூனிட்டிக்குன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குவாலிட்டிஸ், ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வீடு தான் முதல் இன்வெஸ்ட்மெண்டா இருக்குது. ஆனா ஒரு பைனான்சியல் அட்வைசர்ங்கிற முறையில ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டோம்னா, முதல் தேவை உங்களுக்கு முதல் தேவை இன்சூரன்ஸ், அதுக்கு அடுத்த தேவை, இப்படி ஒவ்வொரு தேவைகள் இருக்குது. அப்ப வீடு, அதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் டெபாசிட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டாக் மார்க்கெட். அப்ப இந்த படிப்படியாக போகணும். அப்படிங்கிற போது நான் சொல்வது இரண்டாவது தேவை என்று சொல்வது வீடுன்றதான் முக்கியத்துவமா நினைக்கிறேன். ஏன்னா நீங்க பெரும் பணத்தை நீங்க ரெண்டுக்காக கொடுக்க போறீங்க, லீஸ்க்காக கொடுக்க போறீங்க. அந்த தொகையில கிட்டத்தட்ட 80%, அதாவது நீங்க கடனுக்காக கட்டக்கூடிய 80% தொகை, 75-80% தொகையை நீங்க லீஸ்க்காக, ரெண்டுக்காக கொடுக்க போறீங்க. அப்படி பாக்குற போது உங்களுடைய சொந்த வீடு 20 வருடம் 25 வருடம்ல உங்களுக்கு சொந்தமாக போகுதுங்கிறது உங்க மனசுக்கும் திருப்தி தரக்கூடியமா இருக்கும். ரெண்டாவது அதனுடைய அப்ரிசியேஷன், இன்னைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு வாங்கக்கூடிய வீடு 5 வருஷம் கழிச்சு 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் போடுங்கிறது அதுவும் உங்களுக்கு ஒரு பெரிய தொகையாக, ஒரு வருமானமாக இருக்கும் தான் நான் கருதுறேன். இப்ப மற்ற நாடுகளில் இருந்து அங்க பணி நிமித்தமாக போயிருக்கிறவர்கள் வீடு வாங்குறதுக்கு ஏதாவது சட்டத்திட்டங்கள் தனியா இருக்கா? அதாவது இப்ப ஒர்க் பர்மிட்னு சொல்லுவாங்க, அதான் நீங்க சொல்லக்கூடிய அந்த இது. அதாவது இமிகிரேஷன்ன்றது ஒரு முறை, ஒர்க் பர்மிட்ங்கிறது ஒரு முறை. ஒர்க் பர்மிட்னு சொல்லி வேலைக்காக வருகிறவர்களா கனடா நாட்டுக்கு வர்றவங்க, அவங்க 6 மாதத்துல இருந்து 1 வருட காலம், அதாவது இமிகிரேஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தால் சீக்கிரமா வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. ஒர்க் பர்மிட்ல இருக்கக்கூடிய போதே வாங்க வாய்ப்புகள் இருக்கிறது. இல்ல அப்படின்னா அவங்களுடைய ஒர்க் பர்மிட் 3 வருடமா 5 வருட காலங்கள் இருக்குமே, ஆனால் அவங்க வாங்குறதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு பேங்குகள் ரெடியா இருக்காங்க கொடுக்கறதுக்கு. அங்க எல்லாமே நீங்க மார்ட்கேஜை பொறுத்து தான் நீங்க இருக்கும். ஏன்னா நீங்க போட போற தொகை 5%, மற்றது ஃபுல்லாவே பேங்க் கொடுக்கறது தான். அதனால பேங்குடைய அப்ரூவலை பொறுத்து தான் இருக்கு. ஆனா முகுந்து எல்லாருக்குமே கிடைச்சிரும் தான் சொல்லணும். இப்ப நம்ம ஊரை பொறுத்தவரைக்கும் வீடுகள், தனி வீடுகள் அல்லது பிளாட்ஸ் இதெல்லாம் வாங்குறதை தவிர வெளியில கொஞ்சம் அவுட்டர்ல போயிட்டு நிலங்கள் நம்ம 100 ஏக்கர் 200 ஏக்கர் வாங்கி போறோம். அந்த மாதிரியான நிலைமை அங்க உள்ள இல்ல இருக்குது, வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது இப்ப எல்லா இடத்துலயுமே சிட்டி பெருகிட்டே போகுது. சபர்பன் சொல்லக்கூடிய அந்த சிட்டி பெருகிட்டே போகுது. இன்னைக்கு சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா திண்டிவனம் வரைக்கும் போயிருச்சு. அதே மாதிரி டொரண்டோ எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இப்ப முதல்ல டொரண்டோன்னு இருந்தது, இப்ப GTA கிரேட்டர் டொரண்டோ ஏரியா அப்படின்றது பெரிதாகப்பட்டிருக்குது. இது மாதிரி விரிவடைஞ்சுக்கிட்டே போகுது. பக்கத்துல இது சின்ன சின்ன இது டவுன்ஸ் சிட்டியா மாறிக்கிட்டு வருது. அப்ப நீங்க அங்க இந்த மாதிரி ஒரு 10 ஏக்கரோ 5 ஏக்கரோ நிலங்கள் வாங்கி வச்சிருப்பீங்களா, பிற்காலங்கள்ல நீங்க பிற்காலங்கள் நான் சொல்றது ரொம்ப காலகட்டம் கிடையாது, ஒரு 5 வருடம் 10 வருடம் 15 வருடத்துக்குள்ள அது பெரும் தொகைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது போக விவசாய நிலங்கள் இருக்குது. உங்களுக்கு கனடாவுடைய சீதோஷ நிலை தெரியும். முகுந்து 8 மாதம் பனிதான், ஒரு 4 மாதங்கள் நார்மலான சீதோஷ நிலை இருந்தும் கூட நிலங்கள் நிறைய இருக்குது. இது அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இருக்கு, அது வாங்குறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் சொல்லணும். இப்ப நான் ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து போற ஒருத்தர் வீடு நிலம் வாங்குறதுக்கான வழிமுறைகள் பற்றி கேட்டேன். அதே மாதிரி இங்க இருந்து போற ஒருத்தர் அங்க தொழில் தொடங்குறதுக்கு, சொந்தமாக தொழில் தொடங்குறதுக்கான சட்டத்திட்டங்கள் என்னங்க? அதாவது இங்க இருந்து இப்ப ஒவ்வொரு ப்ராவின்ஸ், அதாவது கனடால 10 ப்ராவின்ஸ் இருக்கு. இந்த 10 ப்ராவின்ஸுக்கும் இடையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராவின்ஸும் தனித்தனி குடியேறுவதற்கான நிபந்தனைகள் வச்சிருக்காங்க. கவர்மெண்ட், பெடரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய மத்திய அரசு, இங்க உள்ள மத்திய அரசு மாதிரி அவங்க ஒரு தனி சட்டத்திட்டங்கள் வச்சிருக்காங்க. அது ஒவ்வொரு அந்த ப்ரொவின்சியல் கவர்மெண்ட்ல இருந்து $3 லட்சம் இருந்து $5 லட்சம் நீங்க அங்க முதலீடு செய்யணும்ன்றது ஒரு அடிப்படை தகுதியா வச்சிருக்காங்க. இந்த $3 லட்சம் நீங்க கனடால முதலீடு செய்வீங்களானால், இல்ல அந்த 5 லட்சம் பெடரல் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய $5 லட்சம் முதலீடு செய்வீங்கன்னா உங்களுக்கு வர்றதுக்கான எல்லா தகுதிகளும் இருக்கு. என்ன தொழில், ஆனா அந்த $3 லட்சம் நீங்க இங்க இருக்குதுங்கிறத நீங்க முதல்ல உறுதிப்படுத்தி அவங்களுக்கு காட்டணும். அதுதான் முக்கியமான அடிப்படை தகுதின்னு சொல்லணும்.